வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. 2024 ஆகஸ்ட் மாதமானது சிம்ம ராசினருக்கு எப்படிப்பட்ட பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு ஜோதிட தகவல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜோதிட தகவலில் பார்க்கும்போது சிம்ம ராசினருக்கு கண்டச்சனி இருக்குது. என்னடா எடுத்த உடனே கண்டச்சனி அப்படின்னு சொல்கிறனே அப்படின்னு பயப்படாதீங்க. சனி நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுத்தாலும் இடையூறுகளை கொடுத்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவர் போகும்போது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டு தான் போவார். ஆகையால் ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும், எந்தெந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் என்பதை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலையில் ஒரு மாற்றம் என்பது ஏற்படலாங்க. புதிய வேலை வாய்ப்பு உருவாகும். ஏன்னா பலர் பார்த்திங்கன்னா விருப்பமான ஒரு வேலை கிடைக்காம அதாவது அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு வேலையில் விருப்பம் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. என்னடா இவ்வளவு படிச்சுட்டு இந்த வேலையில் இருக்கிறோம், அல்லது விருப்பம் இல்லாமல் இந்த வேலையை செய்கிறதா இருக்குது, நம்ம விருப்பப்பட்டது ஒன்றாக இருக்குது ஆனால் செய்யறது வேறையாக இருக்குது, இதிலேருந்து எப்போ விடிவு வரும் அப்படின்னு மனக்குழப்பம் என்பது இருக்குங்க. அப்போ புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாமான்னா இந்த தருணத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. இடமாற்றம் செய்யணும்னு நினச்சாலும் இடமாற்றத்திற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் அப்படின்னும் போது திருமணம் சார்ந்த உறவு என்பது ஒரு நல்ல நிலை இருக்காதுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய விருப்பம் என்பது தடைகளை ஏற்படுத்தும். தகுந்த வரன் என்பது அமையாது. குடும்ப உறவுகளும் பார்த்திங்கன்னா ஆதரவாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் தான் நடந்துக்குவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது. சில சிக்கல்கள் ஏற்படும், வெளியில் சொல்ல முடியாது உங்களால். ஆனால் குடும்ப உறவு நீடிக்கணும் அப்படின்னும் போது அந்த சிக்கல்களை அமைதியாக சகித்து கொள்வது நல்லதுங்க. மாணவர்கள் கவனமாக படிக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும்ப்பா. ஏன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப கடினமான முயற்சிகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு பறி போயிடும். ஆகையால் கடினமாக படித்து கவனத்தோடு படித்து வெற்றி பெற வேண்டியது மாணவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நீங்கள் திட்டமிட்டு செய்தால் எந்த செயலாக இருந்தாலும் வெற்றி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை சிம்மராசியில் வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே அதிகப்படியான வேலை, அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரக்தியான ஒரு சூழலில் தான் இருப்பீங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் இன்னும் அதிகப்படியான வேலை பளு இருக்கும். மற்றவர்களுடைய அந்த வேலையை நீங்கள் செய்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் என்பது அமையும். நீங்கள் தான் செய்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஆக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெரியவர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. அவங்க செய்யலையே இவங்க செய்யலையே நாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் சிம்ம ராசினரை பொறுத்தவரை பெரியவர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இடையூறும் கிடையாது. நல்லதொரு மாற்றங்களே நிகழும். மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தளவு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே இருங்க. அது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கடினமான சூழல்களை மாற்றும். சரிங்களா? ஆக சிம்மராசியை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கவலையான ஒரு மாதம் தான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். அதே மாதிரி சிம்மராசினரே அதிகப்படியான முதலீடு செய்வதை தவிர்க்கணும். வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அது குறிப்பிட்ட ஒரு தொகை தான், அதிகப்படியான தொகை. எல்லா தொகையும் போட்டு நான் ஒரு வியாபாரத்தை தொடங்குறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா கண்டச்சனி இருக்கிறதால முதலீடு செய்கிறத அவசியம் நீங்கள் தவிர்க்கணும்.